அடுத்ததாக முன்னிலை வகித்த ஐயா சிவராமன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி செலுத்துகிறார். அடுத்ததாக முன்னிலை வகித்த திருவா இளங்கோ அவர்களுக்கு பொன்னாடை போட்டி செலுத்துகிறார்கள். அடுத்ததாக முன்னிலை வகித்த பேராயர் இமானுவேல் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி செலுத்துகிறார்கள். அடுத்ததாக தொடக்க உரையாற்றி சிறப்பித்த தமிழ் செல்வர்கள் புலவர் ராமசாமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக திருவுருவ படத்தை திறந்து வைக்கிறார்கள். வீடுகளில் அமர்ந்தவாறே புத்தகங்களை பார்த்து 1330 திருக்குறள் பாக்களையும் எழுதி கொடுப்பவர்களுக்கு துறவுக்கு சார்பாக 5 ஆண்டுகளாக பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதுவரை 648 பேர் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். 649ஆவதாக இந்த ஆசிரியர் திருமாட்டி எழுதி கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு பொருளாதார ஆண்டு விழாவின் பொழுது வருகிற ஜனவரி மாதம் 31ஆம் தேதி பசுபதீஸ்வரர் திருமணம் நடைபெறுகிறது. அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இப்போது அடையாள பரிசாக ஒரு திருக்குறளை வழங்கி வருகிறோம். நன்றி. அடுத்ததாக பெரியவர்களுக்கும் வணக்கம் கூறி அனைவரும் அமைதியாக இருந்து பொருளாதார குழந்தைகளை வாழ்த்துரைக்கு ஆசீர்வாதம் கூறி அன்புடன் கேட்டுக்கொண்டு பொருளாதார குழந்தைகளுடைய முதல் நிகழ்ச்சியாக உடைமைகள் 10 என்கிற தலைப்பில் குழந்தைகள் உரையாற்றுவார்கள். உரையாற்றுவோர் அனைவரும் 1330 பொருட்பாக்களை முடித்து அழைத்து பெற்றவர்கள். அந்த விழாவில் தொடங்கும் முகத்தான் நம்முடைய மரபுப்படி கடவுள் வாழ்க்கை பொருளாதார குழந்தைகள் பாட விழா துவங்குகிறது. அனைவரும் ஆதரவு கொடுத்து குழந்தைகள் ஆசீர்வதிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.